அப்படியே கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் அடிக்கும்போது கொஞ்சம் வேகமாக சவுண்டு கேட்டுச்சிங்களா? இந்த மாதிரி அடிச்சனாக்கா போய் லாக் ஆகிடும் அந்த லாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்படி வந்து ஹெட்டை லாக் பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம ஹெட்டு வேலை முடிச்சு வந்துருச்சு. எஃப்சிக்கான வண்டி எஃப்சி எடுக்கணும், அதனால் பெயிண்டிங் வேலை, எல்லாம் லைட்டு எல்லாம் சரி பண்ணி வந்தாச்சு. வண்டி எஃப்சி வந்து நாளைக்கு தான் போவோம். நான் அந்த வீடியோவும் போடுறேன், ஆர்டி ஆஃபீஸ் எப்படி போகணுன்றதை. வண்டி வாஷிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எப்போ வண்டியை கலட்டினாலும் க்ரீஸ் அடிச்சிக்கணும். ஏன்னா ரொட்டேட் ஆகிற இடத்துல வந்து க்ரீஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ லாக் பண்ணுற வீடியோ வந்து லாக் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ரிமோட்டை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் இந்த மாதிரி க்ரீன் லைட் எரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த பிளேட் இருக்குது பாருங்கள், இந்த பிளேட்டை வந்து டவுன் பண்ணணும். இதோ இருக்குது பாருங்கள், இந்த டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பிளேட் வந்து கீழே இறங்கும். தெரியுதுங்களா? இந்த பிளேட்டை வந்து டவுன் பண்ணாக்கா ஃபுல்லாக கீழே இறக்கணும். இதை பாருங்கள், வண்டியோட பாடியை அந்த பிளேட்டை வந்து ஓரளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக லாக் பண்ணக்கூடாது. இதை பாருங்கள், இதுதான் லாக் ஆகிற இடம். இதுக்கும் அதுக்கும் அந்த பிளேட் வந்து இதில் வந்து லாக் ஆகணும். தெரியுதுங்களா? இது கரெக்டாக இதுக்கு நேராக வந்து நம்ம வந்து வண்டியை எடுத்து வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் அடித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணணும். ஏன்னா ஓஸை நீங்கள் அதுக்கு முன்னாடியே வண்டி லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓஸுக்கு உள்ளே போகிறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த ஓஸெல்லாம் எல்லாத்தையும் லாக் பண்ணிப்போம். இந்த ஓஸெல்லாம் லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த லாக் அடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அந்த லாக்கை மேலே தூக்கிட்டு லாக் பண்ணணும். அது எப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், அந்த பிளேட்டை வந்து கிட்ட இடத்துல வந்து நிறுத்திக்கணும். தெரியுதுங்களா? இந்த அளவு கிட்ட இடத்துல வந்து நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்கணும். கரெக்டாக அந்த பெட்டில் முட்டுற மாதிரி மேலே தூக்கணும். இருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரிமோட் எடுத்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி க்ரீன் லைட் ஏரியா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணால் இந்த அப் பட்டனை வந்து அமுக்குனா அங்கே மேலே ஏறும். தெரியுதுங்களா? பாடி வந்து முட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுனாக்கா, அப்படியே ரிவர்ஸ் அடிக்கணும். ரிவர்ஸ் அடித்து அந்த அதில் போய் லாக் ஆகணும். அந்த கொஞ்சம் வேகமாக அடிக்கணும். ரிவர்ஸு அடிச்சுன்னா போய் லாக் ஆகிடும். இப்போ பார்த்துக்கலாம் லாக் ஆகிடுச்சான்னு. தெரியுதுங்களா? ரெண்டும் வந்து லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பெட்டில் வந்து லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுனாக்கா, இந்த கால் ஹேண்டில் இந்த லெக்கை வந்து மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு கல் எடுத்துடணும். அவ்வளோதான் இதோட வேலை. நம்ம கனெக்ஷன்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓஸ் கனெக்ஷன்லாம் இங்கே பாருங்கள், ஓஸ் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அந்த லெக்கை மேலே தூக்கிட்டு ஸ்டாண்டை மேலே தூக்கிட்டு பேக்கில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. வண்டி ரன்னிங் கண்டிஷன். இந்த பாருங்கள், இப்போ இதை சுற்றினாக்கா மேலே ஏறிடும். நான் மேலே ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ஏற்றியாச்சு, மேலே ஏற்றியாச்சு. ஸ்டாண்டு மேலே ஏறிச்சா ஃபுல்லாக. அவ்வளோதான், தூக்கி வச்சாச்சு ஹேண்டில். இதுக்கு தான் இதோட ஹேண்டிலோட இடம் இதுதான், வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எல்லா கல்லையும் எடுத்துகிட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ட்ரெய்லரை பற்றி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். குவைத்தை பற்றின அப்டேட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Kuwait Tamil truck driver subscribe, press bell icon.